என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எங்களுடைய நலனை காட்டிலும் அமெரிக்கர்கள் தங்களுடைய நலனை முதன்மைப்படுத்துகிறார்கள் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. அதை வெளிப்படையாவே கூட சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கின்றேன் இன்னும் வரும் பல தசாப்தங்கள், அடுத்தடுத்த காலகட்டங்கள் ஒரு நிம்மதியற்ற போக்கை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இதனால அவர்கள் உறவில் ஒரு பெரிய ஊர் வந்துடும், ஒரு கெடுதல் வந்துடும் அப்படின்னா நான் நினைக்கிறேன். இல்ல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கும், எங்களுக்கோ செய்திகள் இல்லை. இப்போது இது உலகம் பூராக இந்த மாதிரி நடந்திருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் போட்டு காட்டுது. நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தினதே அவங்க தான். குறைந்த நீரை வைத்து பெரும் வளர்ச்சி. அதனால அது பாலைவனத்தை சோலைவனமா மாற்றி வைக்கிறது. அவர்கள் இந்த பிராமிஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்புகிறார்கள். இது அவர்களுடைய வேதாந்தத்தினுடைய ஒரு முறையாக இருக்கின்ற போது இது எப்படி கெட்ரீடு? வாய்ப்பில்லை. அனைவருமே எங்களுடைய நாடு என்கிறார்கள். எங்களுக்கு சினாய் மலை, எங்களுக்கு ஜோர்டான், எங்களுக்கு கோலான் குண்டுகள், எங்களுக்கு பலஸ்தீனம் முழுவதுமே எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் ஒருவேளை அதனால தான் அந்த அந்த குற்றங்களிலிருந்து, அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து, அந்த வழக்குகளிலிருந்து தன்னை மீட்பதற்காக கூட, தன்னை மீட்டுக் கொள்வதற்காக கூட அவர் இவ்வளவு ஒரு வலதுசாரித்தனமா நடந்துக்கிறாரோன்ட்டு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஒரு பிரதமர் மீதே வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா நீங்க பார்க்கலாம் அந்த நாட்டினுடைய நீதித்துறை. நம்ம நாட்டில் நடக்குமா? நேயர்களே, இன்றைக்கு மத்திய கிழக்குல இன்னைக்கு நாம பேச போற டாபிக் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு சிறு தாவா மட்டுமில்ல, மிக முக்கியமாக உலகத்தை ஆட்டியிருக்கக்கூடிய உளவு மென்பொருள்கள் மூலம் அமெரிக்கா செயல்பாட்டாளர்கள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். நியூயார்க் டைம்ஸினுடைய நேற்று முன்தினம் வந்த தகவல். ரொம்ப உலகத்துல பெரிய அளவிலான உளவாளிகள், உளவு மென்பொருள் கொண்டவர்கள், CIA மற்றும் மொசாத் மற்றும் பல நிகழ்வுகள் டொமஸ்டிக்கா இருக்கு. இதோட சேர்ந்து அரசியல நம்ம பேச போறோம். லெபனான் தாக்குதலோடு திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்கள்ட்ட நான் நிறைய விஷயத்தை கேட்க போறேன். சுருக்கமான ஒரு பேட்டியாக இது அமையும். சார் வணக்கம். வணக்கம் சார். இஸ்ரேல் ரொம்பவே இறக்கம். ஈரான் கூட பேசும்போது உங்களுக்கு இஸ்ரேல் ப்ராக்சினால் எங்களுக்கு ஹிஸ்புல்லா ப்ராக்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மத்திய கிழக்குல இன்றைக்கு காலையில், நேற்று காலை உங்களுக்கு சில 40 மணி நேரம், 38 மணி நேரம் முன்னால் வந்த செய்தி. நியூயார்க் டைம்ஸ் ரொம்ப பெரிய பரபரப்பாக அமெரிக்காவினுடைய ஸ்பையை வச்சு அமெரிக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய செல்போனில் பண்ணியிருக்காங்க. பெரிய ஷாக். இதை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது புரியுது? இல்லை, எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியெல்லாம் இல்லை. இஸ்ரேலியர்கள் இதையும் செய்வார்கள், இதற்கு மேலேயும் செய்வார்கள், இதற்கு முன்பும் செய்திருக்கிறார்கள், பின்பும் செய்ய போகிறார்கள். இதையெல்லாம் அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியெல்லாம் இல்லை. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அமெரிக்காவும். தெரியும். ஆமா, கண்டிப்பா. அமெரிக்க உளவு நிறுவனங்கள், அமெரிக்க வேவு நிறுவனங்கள், அமெரிக்க உளவுத்துறை, இவங்கெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்த்து. இது புதுதல்ல. அவர்கள் அதாவது ஒரு நட்பு நாட்டை, என்ன சொல்ல போனால் தன்னை காப்பாற்றுகின்ற ஒரு மாபெரும் ஒரு வல்லரசை அவர்களையே வேவு பார்ப்பதும், அவர்களுடைய மனமும் அவர்களுடைய செயலும் எதை திட்டமிடுகின்றன என்பதை கண்டறிவதற்கும் இஸ்ரேலியர்கள் படும் பாடு என்பது புதிதல்ல. இது முன்பே நடந்திருக்கிறது, இப்போது மீண்டும் நடந்திருக்கிறது, பின்பும் நடக்கும். இப்ப அமெரிக்காவில் சிலர் சொல்றாங்க, நாங்க ஒரே இடத்துல வச்சிருந்தோம். கசாவில் 2024-25 ஒரு பீஸ் நெகோசியேஷன் நடந்துச்சு ஈஜிப்டில். அப்போ ஒரு பக்கம் அமெரிக்காவினர் இருந்தார்கள், மற்றவர்கள் இருந்தார்கள். அப்போது கூட நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம் செய்தி இப்போ வந்திருக்கு. இப்போ இது நாங்கள் அங்கே டெல்லவியூக்கு செல்கின்ற போது கூட எங்களுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கப்படும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படின்றலாம். அப்படி என்றால் நம்பிக்கை இல்லாத இரு பார்ட்னர்கள் இன்றைக்கு என்ன பேசப்படுகிறது, ஈரானுடைய நெகோசியேஷன், அந்த பீஸ் ப்ராசஸ் ப்ராஜெக்ட் எப்படி போகிற எல்லாவற்றையும் ஒட்டு கேட்டிருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமாக ஸ்டீவ் விட்காஃப் போன்றவர்கள், ஜெரே குஷ்னர், இன்னும் சில பேர்கள் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. இது எந்த விதமான ஒரு பின் விளைவுகளை, இந்த கான்சிக்வன்சஸ்
இல்ல நான் தான் சொல்றேனே, இதை எதிர்பார்த்து தான் இல்ல எதிர்பார்க்கிறாங்க. ஆமா. இப்ப அதனால இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கும் எங்களுக்கோ செய்திகள் இல்லை. இப்போது இது உலகம் பூராக இந்த மாதிரி நடந்திருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் ஏன் போட்டு காட்டுது? இல்ல இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம். இது வந்து வழமையா நடக்கிறது தான். அப்பப்போ இது நடக்கும். அப்பப்போ வந்து அவர்களை தட்டி வைப்பார்கள். இதை நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து நாங்க பண்ணலன்னு மறுப்பாங்க. இந்த மாதிரி நடப்பது தான். இல்ல இப்பவும் மறந்துட்டாங்க. அதுதான் சொல்றேன். மறந்துட்டாங்க. அதனால இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரியான சந்தேகங்கள், ஒரு ட்ரஸ்ட் இல்லாத ஒரு பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேரும் இது 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 அப்படியே மறைந்து போகுமா? இதனால ஏதாவது இல்ல நடக்காது எதுவும். இதனால வந்து அவர்கள் உறவுல ஒரு பெரிய ஊறு வந்துரும், ஒரு கெடுதல் வந்துரும் அப்படின்லாம் நான் நினைக்கல. இல்ல நினைக்கிறேன். இஸ்ரேலியர்கள் வந்து அவர்களை தவிர வேற யாரையும் அவர்கள் நம்புபவர்கள் அல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சமூகமே அப்படி. ஆமா, அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய அனுபவமும் அவர்களுடைய பட்டறிவும் அவர்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் அவர்களை அப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கு. நம்ம சொந்த காலில் நிற்கணும். நம்ம மட்டுமே நம்பணும். யாரையும் நம்பி நாம இல்லை. இந்த உலகம் நம்மளை இரண்டாவது உலக போரில் கைவிட்டுடுச்சு அப்படின்லாம் நினைக்கிறவர்கள் அவர்களுடைய அது பரம்பரையாக தலைமுறையாக அந்த எண்ணத்தை அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் அதற்கு அடுத்த தலைமுறைக்கும் வாழையடி வாழையாக அவர்கள் அதை கடத்தி கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு. ஒரு 50-55 லட்சம் பேர் தான் இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்கள் அங்கே. அந்த இஸ்ரேலியர்கள் ஒவ்வொருவருக்கும் இராணுவ பயிற்சி உண்டு, கட்டாயம். ஆமா, அது கட்டாய பயிற்சி. ஏன்னா அவர்கள் ஆபத்து சூழ்ந்த ஒரு உலகத்தில் இருப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். சுற்றி இருப்பவர்கள் யாரும் நட்பு நாடுகள் இல்லை. இந்த அமெரிக்கர்களை முழுவதுமாக நம்பி அவர்களால் எதையும் செய்ய முடியாது. இன்னைக்கு வரக்கூடிய இந்த அதிபர் வந்து இவர் தான் இது வரைக்கும் வந்திருக்க அதிபர்கள்லேயே மிக நேசமான அதிபர் அப்படின்னு நெத்தனியாகு அவருக்கு சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். ஆனால் அவர் கூட நீங்க வந்து திருப்பி தாக்காதீங்கன்ட்டு கட்டளையிடுறார். இப்போ எங்களுடைய நலனை காட்டிலும் அமெரிக்கர்கள் தங்களுடைய நலனை முதன்மைப்படுத்துகிறார்கள் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. அதை வந்து வெளிப்படையாவே கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்படி அவர் கட்டுப்படுத்துறது வந்து இதுக்கு அவர் விட்டு கொடுத்து போறது நெத்தனியாவுக்கு அவருக்கு அவருடைய பிம்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. இஸ்ரேலர் எவ்வளவு வலதுசாரித்துவமா நீங்க இருக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க ஒரு அதிதீவிர வலிமை மிக்க தலைவராக, ஒரு உயர்ந்த தலைவராக நீங்கள் இஸ்ரேலிய வலதுசாரிகளுக்கு தோன்றுவீர்கள். அந்த இடத்தை பிடிக்கத்தான் நெத்தனியாகு முயல்கிறார். இந்த மாதிரி நாடுகளிடையே நடப்பது என்பது இயல்பாக நீங்கள் பார்க்கலாம். நாம தான் நினைச்சுக்கிறோம் அவங்க ரொம்ப பெரிய நட்பு நாடு, ஒரே இலையில சாப்பிடுவாங்க, ஒரே இடத்துல படுப்பாங்க, அப்படியெல்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம். பரஸ்பரம் சந்தேகத்தோடு தான். இது ராஜதந்திர உறவுகள், நாடுகளிடையே உள்ள உறவுகள் எப்போதும் உங்களை தவிர வேற யாரையும் நீங்கள் நம்பாமல் இருப்பதுதான் உத்தமம். அதைத்தான் இஸ்ரேலியர்கள் செய்கிறார்கள். அவர்கள் இப்படி செய்வார்கள் அப்படின்றது அமெரிக்கர்களுக்கும் தெரியும். அதனால எல்லா பாதுகாப்பும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதை மீறி வந்து இஸ்ரேலியர்கள் இப்படி பண்றாங்க அப்படின்றது வந்து அப்போ இஸ்ரேலினுடைய இந்த உளவுத்துறையும் அதனுடைய இந்த நுண்ணறிவு திறனும் ஒரு அங்குலமாவது மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகமா உயர்ந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். கண்ணன் ராஜரத்னம் கடந்த பேட்டி ஒன்றில் கிட்டத்தட்ட ஏராளமான பொருட்சாதாரம் ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் ஈரானை குறிப்பிட்டீர்கள். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி சின்ஸ் இட் வாஸ் ஸ்டார்ட், அதுக்கு முன்பு ஆரம்பித்தது. அதிலிருந்து இதுவரை அந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய வளம், அந்த நாடு ஒரு சிறிய நாடு, 90 லட்சம் மக்களை கொண்ட நாடு. அதில் இன்றைக்கு 70 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். டூரிஸ்ட் தான் அங்கே மெயினான வருமானம். தொழில்கள், சிறு சிறு குறு தொழில்கள், பெரும் தொழில்கள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு. இதனுடைய விளைவுகள் எதுவாக இருக்கும்? ஆனால் பெஞ்சமின் தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காகத்தான் இதை செய்கிறார். பென்கேவிட் இதை செய்கிறார் என்கின்ற குறைகள் அங்குள்ள ஆப்பனொன்று யாயிட் லாஃபிட் போன்றவர்கள் எல்லோருமே குறை வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த நாட்டுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த போரினோடு? இல்லை, இஸ்ரேலுடைய பெரும்பகுதியில் அவங்க தனியாக இஸ்ரேல் என்ற நாடாக உருவான பிறகு பல நேரங்களில் அவர்கள் ஒரு போர் நிலையில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு வார் லைக் ஸ்டேட். எப்பவுமே பல போர்கள் 47க்கு அப்புறம். ஆமா, யாக்கிபூர் யுத்தம் எல்லாமே அவங்க வந்த பிறகு, அவங்க தனி நாடாக வந்த பிறகு 48ல் வராங்க.
அதுல இருந்து தொடக்கமே வந்து பிறக்கும் பொழுதே போர் வந்து தான், போர் போர் தான், பண்ணிக்கிட்டு தான் பிறக்க வேண்டிய ஒரு நிலைமை. அரபுகளோடு அதுக்கப்புறம் தொடர்ந்து பல போர்கள் தொடர்ந்து நடக்குது 6 நாள் போர் நடந்தது. யாங்கி போர் யுத்தம் நடந்தது 73ல யோம் போர் 73 போர், அதான் யாங்கி போர். அதான் அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகும் கூட வந்துட்டு லெபனானோட போர், அப்புறம் உள்ள வந்து அந்த இன்டிஃபாடா எழுச்சி, பாலஸ்தீன எழுச்சியை அதற்கு எதிரான போர், இப்படி தொடர்ந்து அவர்கள் வந்து இதுக்கு பழகப்பட்டவர்கள். சுற்றுலா என்பது ஒரு பகுதி தான். அவங்களுடைய பெரிய வருமானம் என்பது வந்து உங்களுக்கு அவங்களுடைய அறிவியல், அவர்கள் அவங்க உற்பத்தி செய்கிற அறிவியல் சாதனங்கள், அதில் அப்புறம் வந்து அவங்களுடைய மருந்து துறை, ஃபார்மா துறை, அக்ரி, அப்புறம் அவங்களுடைய வேளாண் துறை. அதையும் இந்த எடுத்துக்கலாம். சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தினதே அவங்க தான். குறைந்த நீரை வைத்து பெரும் வளர்ச்சி. அதனால அது வந்து பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றி வைத்திருக்கு. இந்தியாலையும் அதை பார்க்கத்தான் செய்யறாங்க. அதனால அதெல்லாம் இருக்கு. அப்புறம் வெளியில இருந்து அவங்களுக்கு ரெமிட்டன்ஸ் எக்கானமி நம்ம சொல்றோம்ல, அதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய யூதர்கள் அவருடைய குடும்பங்கள் அங்கே இருக்கும், இவர்கள் வெளியில் இருப்பார்கள், அவர்கள் பணம் அனுப்புவது, அப்புறம் அமெரிக்காவோட அவர்களுக்கு ஒரு நிறைய அமெரிக்கா அதிகமாக தரக்கூடிய நிதி உதவி, அதில் முதல் இடத்தை பெறுவது இஸ்ரேல். அதுல சிலது கடன், பலது மானியம். ஆமாம், பலது வந்து ரொம்ப மென்மையான கடன், ரொம்ப சாஃப்ட் லோன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. பலது வந்து வாரி வழங்குவது, திருப்பி தர வேண்டிய அவசியம். மானிய கடனும் உண்டு, திருப்பி தராம உண்டு, அதுவும் உண்டு. அதனால அவர்கள் இதுக்கு பழக்கப்பட்டவர்கள். ஒரு அமைதியா இருக்கும் பொழுது அவர்களால் நிறைய பண்ண முடியும். ஆனா வார் எக்கானமின்னு ஒண்ணு இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், கிட்டத்தட்ட 23 ஒரு 3 வருடம் தாண்டி இப்ப வந்து போர் போயிட்டு இருக்கு. இப்போ அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலையா? இப்ப இந்த போர்ல நிறைய மக்கள் இனி ஒரு பீஸ், there's got a lot of the panic among the people, the society is getting நிறைய ஒரு apprehensions. இல்லை, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து அதாவது கரையினில் வெள்ளம் தரையினில் நெருப்பு அப்படின்னு கண்ணதாசன் எழுதினார். ஒரு அருமையான பாடல். அந்த மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அதாவது இந்த ஹமாஸினுடைய தாக்குதலுக்கு ஒரு சரியான பதிலடி தரலைன்னா அது தப்பா போயிடும் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுடைய உளவுத்துறையும் வேவு நிறுவனங்களும் தோற்று போன இடம் அந்த ஹமாஸ் தாக்குதல், பெரிய தோல்வி. அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு அவர்கள் மீண்டும் பழைய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இராணுவ ரீதியாக அவங்க வந்து ஹமாஸை கட்டுப்படுத்தி, ஹமாஸை ஒரு முன்னிருந்த பல இல்லாத ஒரு ஹமாஸாக மாற்றி அந்த இடத்த முற்றுகையிட்டு கொஞ்சம் இடத்த பிடிச்சு வேற வச்சிருக்காங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. இதுக்கு அவர்கள் ஒரு பெரிய விலையை தந்திருக்கார்கள். நீங்க சொன்ன மாதிரி அமைதி இல்லை, நிம்மதி இல்லை என்கிற விலை. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அது நிறைய பேர் இந்த போர்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஹமாஸினுடைய தாக்குதல்ல கொஞ்சம் பேர் இறந்தாங்க. ஹமாஸினுடைய பிணை கைதிகள் கொஞ்சம் பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. இவ்வளவு நடந்திருக்கும். இவர்கள் பல ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை கொன்றிருக்கிறார்கள். அது 1 லட்சத்துக்கு மேல போயிருக்கு. 80,000. இது வந்து அவர்கள், நான் தான் சொன்னேனே, கரையினில் வெள்ளம் தரையினில் நெருப்பு. அருமைதான். அது சரியான வரிகள், கண்ணதாசனுடைய வரிகள். அதனால அவங்க வந்து இந்த நிலையில இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதனால இன்னொரு முக்கியமான கேள்வி, தொடர்ந்து நாம் சர்வதேசத்தை ஆய்வு செய்து பார்க்கிற போது டெக்னிக்கலா ஹவுதிகள், ஏமன் வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லாக்கள் எல்லோருமே வலிமை பெற்று வருவதை பார்க்க முடிகிறது. கடந்த ஒரு 2 தசாப்தங்களுக்கு முன்னால் அப்படி அல்ல. இன்றைக்கு சர்வதேச இராணுவமாக மாறி இருக்கிறார்கள். அதே போன்று ஈரான் உண்மையிலே ஒரு பிராந்திய வல்லரசாக மாறி இருக்கு. எல்லோருக்கும் இழப்பு உண்டு, அதெல்லாம் உண்டு. ஆனால் நான் நினைக்கின்றேன், இன்னும் வரும் பல தசாப்தங்கள், அடுத்தடுத்த காலகட்டங்கள் ஒரு நிம்மதியற்ற போக்கை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை மறுக்கலாம். பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, ஒரு நல்ல தீர்வை இஸ்ரேலியர்கள் எட்டும் வரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் உயிர்ப்போடு இருக்கும். ஒருவேளை பெஞ்சமின் நெத்தானியாஹுக்கு பின்பு வந்தாலும் நான் பார்க்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த பிராமிஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்புகிறார்கள். இது அவர்களுடைய வேதாந்தத்தினுடைய ஒரு முறையாக இருக்கின்ற போது இது எப்படி கெட்ரீடு, இதை எப்படி கைவிடுவார்கள்? வாய்ப்பில்லை. அனைவருமே எங்களுடைய நாடு என்கிறார்கள். எங்களுக்கு சினாய் மலை எங்களுக்கு, ஜோர்டான் எங்களுக்கு, கோலான் குண்டுகள் எங்களுக்கு, பலஸ்தீனம் முழுவதுமே எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் எல்லாரும் அப்படி சொல்லல.
எல்லாரும் அப்படி சொல்லலை, யூதர்கள் எல்லோரும் சொல்லலையா? இல்லை சொல்லலை. அதுக்கப்புறம் இதற்கு முன்னாடி நெத்தனியாவுக்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைகளில் இறங்கி 2 நாடு தீர்வுக்கு ஒத்து போயிருக்காங்க. ஆமாம், எஹூத் பராக் அவர் பேசியிருக்காரு. அதற்கு முன்னாடி வந்தவர்களும் வந்து முன்னாடி அவர் பேர் என்ன, அவர் பேர் கேம்ப் டேவிட் ஏரியல் ஷரோன் போன்றவர்கள் கடுமையான போக்கை கையாண்டார்கள். ஆமாம், இருந்தாலும் அவர்கள் கூட வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு வந்திருக்காங்க. பலஸ்தீனர்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு போக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது ஐநாவுடைய பிரகடனம் தானே. இரட்டை தீர்வு என்பது 2 நாடு என்பது ரெசல்யூஷன் 262 நினைக்கிறேன். அது இருக்கு. அதுதான் பழைய எல்லைகளுக்குள் ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்குவது, 67க்கு முன்பு இருந்த எல்லைகளுக்குள். அதே போன்றது நீங்க சொன்ன சைனா எல்லாம் அவங்க திருப்பி தந்துட்டாங்க. அவங்க திருப்பி தராதது ஒன்று தான், கோலன் உயரத்தை மட்டும்தான் அவர்கள் திருப்பி, கோலான் குன்றுகள், கோலன் ஹைட்ஸை மட்டும்தான். கோலன் ஹைட்ஸ் அது சிரியாவுடைய பகுதி தானே. ஆமாம், அதை தரல. அதுவும் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளில் அங்கேயும் ஒரு தீர்வு வந்துடும் நினைக்கிறேன். இப்போ நம்ம இஸ்ரேலை மட்டும் பேசுகிறோம். இறுதி கேள்வி மட்டும், பெஞ்சமினுடைய மேல் இருக்கக்கூடிய ஏராளமான வழக்குகள், அது உள்நாட்டுடைய டொமஸ்டிக் கிரைஸ், அவருடைய உடல்நிலை, அமெரிக்காவினுடைய அவர்களான உறவுகள், நான் மட்டுமே உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன், இல்லை நீ சிறைக்கு சென்று விடுவாய் அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல். இதையெல்லாம் இணைத்து இஸ்ரேலுக்கான வருங்காலம் எப்படி இருக்கும்? ஒருவேளை அதனால தான் அந்த அந்த குற்றங்களிலிருந்து, அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து, அந்த வழக்குகளிலிருந்து தன்னை மீட்பதற்காக கூட, தன்னை மீட்டுக்கொள்வதற்காக கூட அவர் இவ்வளவு ஒரு வலதுசாரித்தனமாக நடந்துக்கிறாரோன்ட்டு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஆனால் அங்கே ஒரு முறையான நீதித்துறை இருக்குது. அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் ஒரு நீதி வழங்குவார்கள் அப்படின்னு தான் நான் எங்கள் இஸ்ரேல் டெல் அவீவ்ல. ஆமாம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவர் அதிலிருந்து, அதாவது நீதித்துறை அவரை காப்பாற்றி விடாது, அவர் அரசில் இருப்பதும் அவரை காப்பாற்றி விடாது. ஒரு பிரதமர் மீதே வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த நாட்டினுடைய நீதித்துறை. நம்ம நாட்டில் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. தென்கொரியாவில் நடக்கும். அப்படியா? ஆமாம், அது உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும், எனக்கு தெரியாது அதை பற்றி விஷயம். தென்கொரியாவினுடைய முன்னாள் பிரதமர் சிறையில் இருக்கார். அதெல்லாம் அங்கே நடக்கும். மேற்குலகத்தில் நடக்கும், யூரோப்பில் நடக்கும். ஆமாம், இஸ்ரேலில் அது நடக்குது. அமெரிக்காவில் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அது நடக்காத போன இடம் வந்து ட்ரம்ப். ஆனால் அவர் கூட, அதனால தான் அமெரிக்கா மீது சந்தேகம் வருது, ட்ரம்ப்கிட்ட மட்டும் நடக்கலையேன்னு. இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா, ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்னென்னா, நீங்கள் நான் மனதில் நினைப்பதை வெளியில் சொல்லாமல் நம்முடைய நாகரிகமோ பண்போ தடுப்பதை அவர் துணிவாக வெளியில் சொல்லுவதை பல பேர் வரவேற்கிறார்கள். நம்ம மனசில் இருக்கிறது பேசுகிறாங்க, ஓப்பன் டிஸ்கோர்ஸ். அதனால் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அவருக்கென்று ஒரு ஆதரவு தளம் இருக்குது. இந்த தேர்தலில் கூட அவர் ஒரு 25 லட்சம் பேர் அவருக்கு கூடுதலாக வாக்களித்து விட்டார். ஆமாம், அது இருக்கு. அதனால தான் அவர் வந்து வென்றார். சரி, அதுதான், வேற ஒன்று. இன்னைக்கு இஸ்ரேலை பற்றி பேசிட்டோம், நிறைய பேசியிருக்கோம். இன்னும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.